Transformer, it is a non-ohmic device because it does not obey Ohm's law. Ohmic device non-ohmic device போது ohmic devices are என்னது obeys Ohm's law. அதனால தான் நம்ம ohmic device சொல்கிறோம். அது potential difference across conductor is directly proportional to current flow through the conductor. இதுதான் Ohm's law. ஸோ V is directly proportional ஆகி அப்படிங்கும்போது அது வந்து அந்த லாவை ஒபே பண்ணக்கூடிய எல்லா டிவைசஸும் called as ohmic devices. But transformer is not a ohmic device because it does not obey Ohm's law. But transformer என்ன நடக்கும் அப்படின்னா high voltage low current is converted into low voltage high current, vice versa. ஓகேவா? ஸோ high voltage low current-ஐ low voltage high current மாத்திரம் வந்து step down transformer. அதுமாதிரி low voltage high current is converted into high voltage low current, அது step up transformer. Depend upon the voltage லோ ஹை அதை பொறுத்து தான் ஸ்டெப் அப் ஸ்டெப் டவுன். லோவாக வோல்டேஜ் கொடுத்து ஹை வோல்டேஜ் கிடைக்கிறது வந்து உங்களுக்கு வந்து அது ஸ்டெப் அப். ஹை வோல்டேஜ் கொடுத்து லோ வோல்டேஜ் கிடைக்கிறது வந்து ஸ்டெப் டவுன். ஸோ அது அப்படியே கரண்ட் வந்து அது அப்படியே மாறும். வோல்டேஜ் லோவாக இருக்கும்போது கரண்ட் அதிகமாகும், அதே மாதிரி வோல்டேஜ் ஹையாக இருக்கும்போது கரண்ட் குறைவாக இருக்கும். பிகாஸ் V இன்ட் I ஈக்குவல் டு பவர், ப்ராடக்ட் ஆஃப் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அண்டு கரண்ட் ரெண்டு ப்ராடக்ட் பண்ணும்போது கிடைக்கிறது பவர். ஓகேவா? இப்போ பார்க்குறது வந்து டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து நான்-ohmic device-ல் வந்தது இது ப்ரைமரி காயில். இதில் டர்ன்ஸ் வந்து நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் NP. இதில் வந்து இது செகண்டரி காயில், இதில் டர்ன்ஸ் வந்து NS. நம்ம இங்கே கொடுக்குறது வந்து என்னென்னா ஆல்டர்னேட்டிங் கரண்ட். அது AC சிக்னல். இது ஸோ சின்ஸ் ஆல்ரெடி கரண்ட்டுனால தி கரண்ட் வேரிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ சேஞ்ச் ஆக அதெல்லாம் ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஃபீல்டு இந்த லிங்க்டு வித் தி காயில் வந்து சேஞ்ச் ஆகும்போது ஃப்ளக்ஸ் ஆல்சோ சேஞ்சஸ். திஸ் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் தி பிரைமரி காயில் ப்ரொடியூசஸ் EMF இன் தி செகண்டரி காயில். இதுதான் வந்து மியூச்சுவல் இண்டக்ஸ். ஸோ பிரின்சிபல் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபார்மர் மெயின் என்னன்னா மியூச்சுவல் இண்டக்ஸ். நம்ம அந்த டேட்டி பார்ட் வந்து அந்த மியூச்சுவல் இண்டக்ஷனை பேஸ் பண்ணி எலக்ட்ரோமேட்டிக் இண்டக்ஸ் லா ஆஃப் ஃபார்ட்டிஸ் லா ஆஃப் எலக்ட்ரோமேட்டிக் இண்டக்ஷன் அண்ட் லென்ஸ் லா யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுக்கான அந்த EMF ரேஷியோ கண்டுபிடிக்க போகிறோம். ரேஷியோ படி EMF ப்ரொடியூஸ் இன் தி செகண்டரி அஸ் வெல் அஸ் அந்த EMF ப்ரொடியூஸ் இன் தி பிரைமரி. நவ் கன்சிடர் NP இஸ் தி நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் தி பிரைமரி. And NS number of turns in the secondary. So according to Pareto's law of electrostatic induction, primary produce EMF directly proportional to d by dt of phi, that is rate of change of flux with respect to time. இது எப்படி எழுதலாம்? Determinant CP is equal to NP d by dt of phi NP எழுதலாம், அல்லது NP phi எழுதலாம். வேறு N is நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், இது கான்ஸ்டாக இருக்கிறதால அந்த கான்ஸ்டன்ட் இது இருக்கும். ஸோ இந்த கான்ஸ்டன்ட் இருக்கும்போது NP d phi by dt. ஸோ அக்கார்டிங் டு நெகட்டிவ் சைன், பிகாஸ் என்னன்னா உங்களுக்கு வந்து அக்கார்டிங் டு லென்ஸில் அப்ளை பண்ணும்பொழுது EMF produced in the primary oppose the cos, so minus NP d phi by dt. The negative sign indicates oppose the cos. இந்த டேர்ம் வரைக்கும் வந்து ஃபாரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோமேட்டிக் இண்டக்ஷன் தான். ஃபாரடே என்ன சொன்னார் அப்படின்னா சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் இன் தி EMF தான் சொன்னார். பட் அப்போஸ் தி காஸ்ன்னு அடிஷ்னலாக சொன்னது வந்து என்னன்னா லென்ஸ் லா. ஸோ லென்ஸ் லா பிரகாரம் நெகட்டிவ் சைன் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அதேமாதிரி EMF produced in the secondary coil வந்து directly proportional to d by dt, rate of change of flux in the primary. இது அப்படியே என்னது உங்களுக்கு switch over ஆகும் எங்கே செகண்டரிக்கு. ஸோ EMF produced in the secondary equal to d by dt of phi into ns ஈக்குவல் டு சேர்ந்து ஒரு 9 கான்ஸ்டன்ட் சேர்க்குறோம், அதான் nsங்க. நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் தி செகண்டரி லிமிட்னஸ் ns d phi by dt. ஸோ இது வந்து நமக்கு அக்கார்டிங் டு லென்ஸ் லா பிரகாரம் மைனஸ் சைன் வரும், ஏன்னா அப்போசி காசுக்கு தான். இந்த பார்ட்டு ஃபுல்லாகவே என்னது அக்கார்டிங் டு லென்ஸ் லா. ஸோ now we can find a ratio between these two.
செகண்டரி காயிலில் ப்ரொடியூஸ் ஆகிற இஎம்எஃப்க்கும் ப்ரைமரி காயிலில் ப்ரொடியூஸ் ஆகிற இஎம்எஃப்க்கும் இல்லை ரேஷியோ எடுக்கிறோம். ஸோ தென் இதை சப்ஸ்டிட் பண்ணோன்னா மைனஸ் என்எஸ் செகண்டரி காயில் வந்து மைனஸ் என்எஸ் d5/dt மைனஸ் np/d5/dt மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகும், d5/dt கேன்சல் ஆகும். ஸோ ns/np. ஸோ இதில் நமக்கு என்ன தெரியும், AS/EP தட் இஸ் இஎம்எஃப் ரெண்டுக்குள்ள ரேஷியோ ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் தி respective coils. So EMF produced in the secondary by EMF produced in the primary equal to number of turns in the secondary by number of turns in the primary. இந்த கண்டிஷன் எப்போனா when no load, these are under no load, as well as என்னன்னா இதில் பிரைமரி காயில் உள்ள ரெசிஸ்டன்ஸ் அண்ட் செகண்டரி காயில் ரெசிஸ்டன்ஸ் தோஸ் காயில் லெவலில் ரெசிஸ்டன்ஸாக நெக்லிஜிபிள்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி என்னென்னா உங்களுக்கு வந்து என்னது இதில் வந்து லோடு அப்ளை பண்ணல அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி லாஸஸ் ஆல்சோ நெக்லிஜிபிள். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் லாஸஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதுவும் நெக்லிஜிபிள் கன்சிடர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தேர் இஸ் நோ resistance in the primary as well as no resistance in the secondary. That is resistance in the both coils are negligible அப்படின்னா தான் இந்த கண்டிஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது வென் தட் இஸ் வித் லோடு, வித் லோடில் ட்ரான்ஸ்ஃபார்மில் என்ன இருக்கும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம்.